ஹை ஸ்கூல் என் வாழ்க்கையில சந்தோஷமான நாட்கள் நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன். எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் ஃபேமிலியை விட எனக்கு அவங்க தான் முக்கியம். அவங்கள நான் முழுமையா நம்பினேன். இதை கேட்க கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னை விட ரொம்ப அவங்கள நம்புறேன். ஸ்கூல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா காலையில ஸ்கூலுக்கு சீக்கிரமா எழுந்திருக்கிறது. கிளாஸ்ல எல்லார் முன்னாடியும் என்ன வெக்கப்பட வைக்கணும்ன்ற அவசியமே இல்லையே ஆலன். என்னது? என்ன பேசுற? லாரனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சர்ப்ரைஸ்னா பிடிக்காது. ஒருவேளை நான் நோ சொல்லியிருந்தா? உண்மையை சொன்னா நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிரு. உன்னை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைச்சேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ராம பத்தி யோசிக்கணும். என்ன ட்ரெஸ் போடணும், எங்க போகணும், எல்லாத்தையும் யோசிக்கணும். ஐம் சாரி. Oh my god, Alan, உங்க வீடியோ ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. Thank you. ஓ, thank you. அட்லீஸ்ட் லாரனுக்கு அது பிடிச்சிருக்கே. நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட தானே வர போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்ட எதுக்காக கேக்குற பென்? உண்மையாவே இது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. நம்ம எந்த கலர் Dress போட போறோம், அப்புறம் ஷூஸ். ஒன் செகண்ட் இரு. போதும், நிறுத்துங்க. என்ன? இந்த வருஷம் நாங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம்னு நினைக்கிறோம். என்ன சொல்ற? ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு. பிரைட் கலர்ஸ் போட வேண்டாம். நம்ம மேட்சிங்காகவும் கலர்ஸ் போட வேண்டாம். நம்மளோட ஒரே நோக்கம் நம்ம பார்க்கறதுக்கு அப்படியே பிரமாதமா இருக்கணும். நாங்களும் அதே தான் யோசிச்சோம். என்ன போட போற, எப்படி ட்ரெஸ் பண்ண போற? முதல்ல முடிய ஏத்தி சீவுவா. ப்ளீஸ் நோ. ஆலன் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா பின்னாடி தலையை வாரினா அது ரொம்ப கன்றாவியா இருக்கும். நீ ஸ்பைக் வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஞ்சம் பேச வரீங்களா? தாராளமா. அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பிளாக் டை கட்டி அப்படி கெத்தா. அவங்க ரெண்டு பேருக்கும் டை எப்படி கட்டணும்னு தெரியுமா? உங்க இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், எங்களுக்கு தெரியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியா என்ன பண்ண போறோம்னா எங்களோட ஃபேவரட் ஷூ. அதுல எட்டி உதச்சா ஃபுட்பால் மாதிரி பறப்பீங்க. பிரமாதமான ஷூஸ். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உன் கூட வரவே மாட்டேன். ரெடி ஆயிட்டியா? இதுதான் உன்னோட ரகசியமா? சரி சரி, போய் கிளம்புடா. வாவ் டியூட், நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஹாய். ஹேய் மெக்கன், எப்படி இருக்க? ஓகே. நல்லா இருக்குல்ல?
ரெண்டு பேரும் கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. நம்ம 4 பேரும் குரூப் பிக்சர் எடுத்துக்கலாமா? ஓகே. லாரன், நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன் சிரிக்கிறீங்க? என் பொண்ணு அழகா இருக்குன்னு நான் சொல்லக்கூடாதா? ஓகே, நம்ம 2 பேரும் மட்டும் எடுத்துக்கலாமா? ப்ரோ, நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறியா? நைட் ப்ரொடக்ஷன் வாங்கலாமா வேண்டாமா தானே? எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்கு. கிறிஸ்டியன், உன்னோட Dress ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் வாங்கினேன். நீயும் ஆலனும் காலேஜ் பிளான்ஸ் பத்தி பேசிட்டீங்களா? நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நாங்க வேற வேற காலேஜ் போக போறோம். ஐ மீன், என்ன தப்பா நினைக்காத. அவன் என் கஷ்டத்துல என் கூட இருந்திருக்கான். அவனை நான் லவ் பண்றேன். ஆனாலும் உண்மையை சொல்லணும்னா சில நேரங்கள்ல அவன் பெண் மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியா? ஆனா ஹே, டான்ஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. உள்ள வந்து சந்திக்கிறோம். எப்படி டான்ஸ் பண்ண போறேனே தெரியல. நீ கவலைப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்கேன், பாத்துக்கலாம். இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. உன்கிட்ட பிளாக் கார் இருக்கா என்ன? இல்லை, நான் ஊபர் புக் பண்ணேன். அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போதே நான் புக் பண்ணி வச்சுட்டேன். சூப்பர். All my days have a purpose. Many lives come and go. Tomorrow isn't counted. So when we make it, let it know. What is it like to be a stranger? How does it feel to be in love? This emptiness is growing bigger. When do you give yourself away? Give yourself away for love. Love is fiction, love is truth. Love is feeling like the world consists of two. Someone special comes along, makes right of everything that's wrong. What is it like to be a stranger? How does it feel to be in love? All this emptiness is growing bigger. When do you give yourself away? Give yourself away. Well, don't look back at a bullet. The past can't touch today. We learn from all the bones and trees that come out a better place. So just don't give up at all. Tomorrow's just a kiss away. On your
உனக்கும் தூக்கம் வரலையா? இல்ல. புரியுது. இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல. நாம நேற்று தான் மிஸ்டர் ரவுண்ட்ஸோட மேக்ஸ் கிளாஸில் தொங்கி விழுந்து திட்டு வாங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஆமா, அன்னைக்கு ரொம்ப திட்டு விழுந்தது. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் போக தயாரா இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஐ மீன், நான் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு யாரையும் பிரிய விருப்பம் இல்லை. நீயும் இதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கியா? நீயும் கிறிஸ்டனும் எப்படி இருக்க போறீங்கன்னு? என்ன சொல்ற? உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கும்னு எனக்கு தெரியும். அவள் அப்ஸ்டேட் போகிறா, நீ இங்கேயே இருக்க போகிற. டெக்னிக்கலி இதை லாங் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஆமாம், நாங்கள் இதை பற்றி பேசணும். நாங்கள் தனித்தனியாக இருந்தாலும் லவ் அப்படியே இருக்குமான்னு பார்க்கலான்னு இருக்கோம். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் பார்த்துக்கலான்னு இருக்கோம். பென்னு, நீ என்ன பேசிக்கிட்டீங்க? எங்களை பற்றி என்ன இருக்கு? என்ன பிளான்? நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போக போகிறதால எந்த பிரச்சனையும் இருக்காது. உண்மைதான், ஆனால் இது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறியா? யா, ஆகும் தான் நினைக்கிறேன். இல்லை, நீ அப்படி நினைக்கல. நான் தான் சொன்னேன்ல. அப்படின்னா ஏன் சொல்ல அவ்வளோ தயங்குற? நீயும் தான் தயங்கி சொன்ன. சீரியஸாக சொல்லு. எங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அவ ரொம்ப நல்லவ. ஆனால் நாங்கள் 2 பேரும் இங்கே பாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு லாரன்ஸ் ஷெஃபர். நீயும் பென்னும் சேர்ந்து நிச்சயமாக அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீயும் தான் ஆலன் வில்சன். நாங்கள் தூரமாக போயிட்டாலும் நீ எங்களை பார்க்க வரணும். நான் வருவேன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு ராத்திரி ஜாக் டான்ஸ் ஆடினதை பார்த்தியா? ஓ, போதும் நிறுத்துறியா? அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். ஓ, தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அப்படி பண்ணாத. டான்ஸ்ன்ற பேர்ல பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா. திரும்பவும் மேல வாசனை வருது. என்ன பேசுற? எந்த வாசனையும் வரலையே. எனக்கு வருது. உன் மேல ட்ரக் வாசனை வருது. என் பாய் ஃப்ரெண்ட் மேல ஸ்மெல் வருது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆ, இதை நான் நேற்று குடிக்கும்போது போட்டிருந்தேன். ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசிட்டோம். நீ இந்த பழக்கத்தை எப்பதான் விட போற? இங்க பாரு பேபி, இட்ஸ் ஃப்ரைடே. இந்த வாரத்தோட கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாம டின்னருக்கு போகலாமா? தயவு செஞ்சு திரும்பவும் விளையாடாத. நான் ஒன்றும் விளையாடல. ரொம்ப நாளா நாம சந்தோஷமா வெளியே எங்கேயும் போகலன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரியாச்சும் போலாம். நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா. வெளியே அப்படித்தானே போட்டு வர. என் வீட்டுக்கு 7 மணிக்கு வந்துரு. டின்னர் பிளானிங்கை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, என்னை கோவப்படுத்தாம இரு. இன்னைக்கு ஜாக் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சா. டிண்டர் பிக்கப் லைன்ஸ் அந்த பொண்ணுகிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது என்னமோ சொல்லுவாங்களே, அமெரிக்கா அப்புறம் பேரிக்கான்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா. ஒரு வார்த்தை பேசல. ஜாக்க பத்தி தெரிஞ்சது தானே? அதேதான். சில நேரங்களில் அவனை ரொம்ப பயங்கரமா சிரிக்க வச்சிருவா. நீ என்ன பண்ற? ஏஞ்சலோட வீட்ல ஒரு பார்ட்டிக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ நீ இன்னும் அவ கூட தான் சுத்திட்டு இருக்கியா? என்ன பார்த்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவளை பத்தி நீ என்னைக்கு நல்ல விதமா பேசியிருக்க. சரி விடு. சும்மாவா சொல்ல போற? இங்க பாரு, அந்த ஏஞ்சல் இருக்காளே, எனக்கு தெரியல, அவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. உனக்கு அவளை பிடிக்காது, அவளுக்கும் உன்னை பிடிக்காது. நீ அதை பத்தி பேச வேண்டாம். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒன்றும் இல்லை. சரி, நீ ரொம்ப பிஸியாக இருக்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஃபோனை கட் பண்ணிட்டுமா? நான் உன்னை மிஸ் பண்ணுறது தெரியும்ல. நானும் உன்னை மிஸ் பண்றேன். நாளைக்கு பேசுவோம், ஓகே? நீ பத்திரமா இரு.
அலன். லாரன் ஷெஃபர்ட். உன்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. நீ செத்துட்டேன்ல நினைச்சேன். ஒருவேளை நான் செத்துருந்தா உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்குமே. அப்படின்னா நீ சாகல, ரைட்? இல்லை, நான் இன்னும் சாகல. சரி, அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தினமும் அதே கதை தான். தினமும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீயும் பேனும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். ஆக்சுவலி நான் டின்னருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஓ, அப்படின்னா உன் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் கால் பண்ணேன். ரொம்ப நன்றி ஆலன். நானும் உன்னை மிஸ் பண்றேன். அப்பப்போ கால் பண்ணிட்டே இரு, ஓகே? அப்புறம் சொல்லாம செத்துறாத. கண்டிப்பாக சொல்லிட்டு சாகுறேன். ஹாவ் அ குட் நைட். உனக்கும். ஓ, டைம் ஆயிடுச்சு. ஹாய், புக் பண்ணியிருக்கீங்களா? பென் ஃபெரோ பேரில் பண்ணியிருக்கோம். ஐ எம் சாரி, பென்ஃபெரோ பேரில் எந்த புக்கிங்கும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். வியா ஃப்ரான்சிஸ்கோ. ரிசர்வேஷன் பண்ணிட்டேன்னு சொன்ன? நான் இன்னைக்கு காலையில் பண்ணேன். போதும், நிறுத்து. யா, தேங்க்யூ. ஓகே, பபாய். நீங்கள் அதிர்ஷ்டசாலி. இப்போதான் ஒரு கப்பல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. வாங்க. ப்ளீஸ் என்ஜாய். தேங்க்ஸ். இப்போ வச்சு மன்னிப்பியா? இன்னும் நான் முடிவெடுக்கல. இந்த பாஸ்தா ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இதை விட நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. சரியா? போதும். தேங்க்யூ. என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. உன்னை பத்தி எனக்கு தெரியும் லாரன். ஆமா, பிரச்சனை இருக்குதான். உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு பென். நீயா இல்ல. இப்பெல்லாம் நீ ரொம்ப ஸ்மோக் பண்ற. அது உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ரொம்ப பாதிக்குது, தெரியுமா? அதை நீ தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். வேற ஏதாச்சும் பிரைவேட்டான இடத்துல இதை பத்தி பேசலாமா? சரி. என்ன விளையாடுறியா? நான் மறந்துட்டேன். ஹேய், ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு போயிடு. பேபி, ஒரு நிமிஷம். என்ன பேச போற பென்? உன் அபார்ட்மெண்ட்டுக்கு நான் லேட்டா வந்தேன். நமக்குள்ள எந்த பிளான்ஸும் இல்லாத மாதிரி நீ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த. என்ன மன்னிச்சிடு. நாங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஸ்மோக் பண்ணலாம்னு முடிவெடுத்தோம். இதை நான் வேணும்னு பண்ணல. இப்பெல்லாம் நீ பண்றது இது மட்டும் தானே? ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டி ஸ்மோக் பண்ற சொல்லு பார்க்கலாம். சொல்லு. எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 3 முறை.
சில சமயங்களில் 4 முறை. நீ யாரு பென்? யாரு? உனக்கு என்ன ஆச்சு பென்? ஸ்கூல்ல அத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது என்கிட்ட ப்ராம் கேட்க அவ்வளவு தயங்கின அந்த பென் எங்க போயிட்டான்? என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்ச அந்த பென் எங்க? லாரன், நான் அந்த பெண்ணை தான் ரொம்ப லவ் பண்ணேன். நான் அந்த பெண்ணை இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க அவன்? எனக்கு தெரியல. அவனை முதல்ல கண்டுபிடி. இங்க பாரு, நீ தனியா வீட்டுக்கு போக கூடாது. எனக்கு போ தெரியும், என்ன தனியா விடு. சாரி பீன், டின்னருக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கும். காய்ஸ், நான் ட்ரக்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். போதும், வாய மூடுங்கடா டேய். உண்மையை சொல்ல போனா எல்லாமே உன் தலைக்குள்ள தான் இருக்கு. நீ என்ன நாளெல்லாமா குடிச்சிட்டு இருக்க? ஆனா நான் நல்லா தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் போதைக்கு ரொம்ப அடிமையாயிட்டதுனால தான் லாரன் என்னை விட்டு போயிட்டா. அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ நிறுத்திடலாம்ல. நீ சொல்ற மாதிரி அவளை நீ லவ் பண்ணா இது எல்லாத்தையும் விட்டுரு. ஆமாம் பென், உன் ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு நீ முடிவெடுக்கணும். ரெண்டுத்துல எது பிடிக்குமோ அதை வச்சுட்டு இன்னொன்று தூக்கி போட்டுரு. எனக்கு லாரன் கூட இருக்க தான் பிடிக்கும். அவ்வளோதான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏய், ஒருவேளை நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னா அவ நம்பர் எனக்கு தெரியா? இங்க பாரு பென், இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் சகஜம். உதாரணத்துக்கு என்னையும் அம்பரையும் எடுத்துக்கேன். எங்க கூட அவனுக்கு ட்ரக் அடிக்கிறது பிடிக்கும். நாங்க ரொம்ப அளவா தான் எடுத்துக்குவோம். வெளியே போறதுக்கு முன்னாடி நிச்சயமா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். உனக்கு தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி வேற எதுவுமே தெரியாதே. வாய மூடு ஜாக். உனக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன தெரியும்? நீ ஒரே ஒரு முறை தான் ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருந்திருக்க. நீ பிராம் கூட ஒரே ஒரு தடவை தான் இருந்திருக்க. நீங்க நெருக்கமா இருந்ததுக்கு அப்புறம் விர்ஜினிட்டி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் உன கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டாங்க. இல்லைன்னா ஜாக் செக்ஸை ரொம்ப மோசமா பண்ணியிருப்பான். இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல கைஸ். முதல்ல மெக்கன் இத பத்தி எதுவுமே சொல்ல. அவன் குடும்பத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சீரியஸா சொல்றேன் பென், இத நிறுத்திரு. இது அவ்வளோ சுலபம் இல்லை. சீரியஸா என்னால் இதை நிறுத்தவே முடியல. எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நான் ஸ்மோக் பண்ணுவேன். நான் கிளாஸுக்கு போகும்போது அப்பவும் ஸ்மோக் பண்ணுவேன். உங்க எல்லாரையும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதும் அப்பவும் நான் ஸ்மோக் தான் பண்றேன். ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. என்னாலையும் நிறுத்த முடியல. நீங்களே பாக்குறீங்களா? அப்படின்னா உன் டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணு. உன் வாழ்க்கையில டைம் பாஸ் பண்றதுக்காக மட்டும் போதைக்கு அடிமையாகி எப்பவும் இதையே பண்ணிட்டு இருக்கனா நீ சீக்கிரமா இதெல்லாம் மாத்திக்கிட்டாகணும். எனக்கு தெரியுது. அதனால தான் நான் இதை விட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுலையாச்சும் ஃபோக்கஸ் பண்ணணும். அவளை நான் இழக்க விரும்பல. நீ சொல்றது உண்மைதான் பெண். ஆனா கடைசியா இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டு விட்டுருவோமா? உன் கையில இருக்கிறது கோல்டா என்ன? இத ஸ்மோக் பண்ணலான்னு முதல்லயே நான் கேட்டிருப்பேன். ஆனா நீங்க ரொம்ப தத்துவமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. போதும், நிறுத்துறா டேய். ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சொல்லு ஜாக். நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். சில நேரங்களில் உன்னை பார்த்தா கடுப்பா தான் இருக்கும். ஆனா நீ என் ப்ரோன்றத நிரூபிச்சிட்ட. நம்ம கார்ல போயிட்டு குடிக்கலாமா? ஏன்னா எனக்கு பசிக்குது. சரி, கிளம்புவோம் வாங்க. ஆம்பர், ஆம்பர், சாரி சாரி, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? எனக்கு உன்னுடைய ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வேணும். என்ன பிரச்சனை சொல்லு. அது எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. நான் பழைய பெண்ணை மிஸ் பண்றேன். அவனுக்கு நிறைய கோல்ஸ், நிறைய ஆம்பிஷன் இருந்தது. ஆனா இப்ப அவன் ரொம்ப மாறிட்டான். எவ்வளவு நாள் தாங்குவேன்னு தெரியல. லாரன், இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, விடு. பெரிய பிரச்சனை தான். அவன் டே ஃபுல்லா பண்றது ஸ்மோக் மட்டும்தான். நான் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணல. ஸ்மோக் எல்லாரும் பண்றதுதான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஸ்மோக் பண்ணாம இருக்கலாம்ல. நாங்க ஒன்னா இருக்கும் போதும் அவன் மேல அந்த வாசனை தான் வரும். ஒரு வேளை இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு ரொம்ப கஷ்டம். நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியல. அவன் மாறத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது.
ஆனா அவனுக்கு நான் இது வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டேன். நீ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அவன் மேல உனக்கு நிறைய அக்கறை இருக்குன்னு தெரியும். ஆனா அவன் நீ கேட்கும் போதே அதை நிறுத்தலைன்னா உன் மேல அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படியே சொல்ற? நான் ஸ்காட் கிட்ட ஸ்மோக் பண்றதை நிறுத்துன்னு சொன்ன உடனே அவன் நிறுத்திட்டான். கால் பண்ணு. தேங்க்ஸ்டா ஜாக், இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கான காசு அப்புறம் கொடுத்துரு. போதையில் இருக்கிறவங்க கிட்ட யாராச்சும் காசு கேட்பாங்களா? ஒரு நிமிஷம், நீ எதுக்காக வண்டி ஓட்டுற? ஏன்னா நான் போதையில் இருக்கும்போது நல்லா டிரைவ் பண்ணுவேன். ஆ, நாம ஒரு முறை டாகா போகும்போது நீ தானே டிரைவ் பண்ணிட்டு வந்த. அன்னைக்கு நாம ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சோம். டாகாவுக்கு போகும்போது நான் ஒன்றும் போதையில் இல்லை. போதையில் இருந்தேனா? ஹே பேபி. ஹே, என்ன பண்ற? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லு? இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. நம்மள பத்தி? நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? உன்னை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நாள் நீ நீயாவே இல்ல. இப்பெல்லாம் நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. எதுவுமே ஒழுங்கா செய்ய மாட்டேன்ற. நாம செக்ஸ் பண்ணும்போது உன்னால 30 செகண்ட்ஸ் மேல தாக்கு பிடிக்க முடியல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ இப்பதான் சொல்லணுமா? எனக்கு புரியுது. முதல்ல நீ ஸ்மோக் பண்றத நிறுத்தியே ஆகணும். அப்பதான் எல்லாமே சரியாகும். எதை கம்மி பண்ணும் பேபி? நீ ஸ்மோக் பண்றது. பென், நீ இப்ப என்ன பண்ற? போதையில இருக்கியா? இல்லையே, நான் போதையில எல்லாம் இல்ல. போய் சொல்லாத. ஆமா, கொஞ்சமா போதையில இருக்க. பென், இனிமேல் என்னால உன் கூட இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற? போதும், இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம். இதோட இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பேபி, என்னால மாற முடியும். நான் சத்தியம் பண்றேன். ஏற்கனவே இதை பல முறை சொல்லிட்டேன் பின். இனிமேல் இது என்னால கேட்க முடியாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். லாரன், ஒரு நிமிஷம் இரு. நம்ம இத பத்தி மறுபடியும் பேசலாம். என்னால முடியல பின். லாரன், லாரன். ஹே, நீ பண்ணது கரெக்ட் தான். பென், இப்ப என்னாச்சு? எங்க எல்லாரையும் டிராப் பண்ணிடு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். எஸ் டியூட். பென், இங்க பாரு. இதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காத, சரியா?
ஹலோ. ஹேய், அன்னைக்கு ராத்திரி நடந்ததை என்னால் நம்ப முடியல. அவ அழுதுகிட்டே நேத்து ராத்திரி எல்லாத்தையும் சொன்னான். அவன் எப்படி இவ்ளோ செல்ஃபிஷா இருக்கான்? இதை நிறுத்துறது என்ன அவ்வளோ கஷ்டமா? கமான் கிறிஸ்டியன், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அவன் ஸ்மோக் பண்ணுறதுல அப்படி என்ன தப்பு இருக்குது? நான் ஒத்துக்கிறேன் அவன் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பண்ணதெல்லாம் ஓவர் ரியாக்ட் தான். அதுவும் ஃபோன்லேயே பிரேக்கப் பண்ணியிருக்கா. அவ கால் பண்ணும்போது அவன் போதையில இருந்திருக்கான். அவன் எப்பவும் போதையில தான் இருக்கான். இதெல்லாம் அவ எத்தனை நாள் பொறுத்துப்பா? ஏய், அது எனக்கு நல்லா புரியுது பேப். ஆனால் இது எல்லாத்தையும் சின்ன புள்ள மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய பொண்ணு மாதிரி அவள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். சில நேரங்கள் உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் எப்படி அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ற? ஏன்னா அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்டியன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீ எதுவும் பண்ண மாட்டியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து எனக்கு பென்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். லோரன் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னால் தூக்கி போட முடியாது. அவனை பார்க்கறதுக்காக நாங்களாம் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் சான் பிரான்சிஸ்கோ போற வழியில லோரனை பார்க்க போறேன். நீ சான் ஃப்ரானுக்கு போறியா? இது ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? ஹாலிடேஸ்க்கு வெளில போகலான்னு பேசியிருந்தோம்ல. நான் சான் பிரான்சிஸ்கோ போக போறேன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீ காது கொடுத்து கேட்டதே இல்லை. ஐம் சாரி. நான் மறந்து போயிருப்பேன். நீங்கள் அங்கே ஃப்ரைடே நைட் இருப்பீங்களா? இல்ல, நாங்க ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் தான் அங்க இருப்போம். பில்லை நீ பே பண்ணிடுவல? இல்லை, நீ என்னைக்கு தான் கட்டியிருக்க? நாளைக்கு 7 மணி தானே கிளம்புற? நல்ல வேலை ஞாபகம் இருக்கே. ஹேய், இன்னைக்கு வெளியே ரொம்ப குளிராக இருக்குல்ல? வீட்டுக்கு போய் ஹீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன் அலன். ஆ. இன்னைக்கும் லேட்டா வர வேண்டியது தானே? வாய் முடிட்டோம், வேலையை பாரு. போடா. ஏன் இவ்ளோ லேட்டா வர? பேப் சாரி, அலாரம் அடிக்காம போயிடுச்சு. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. 2 பேரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க, ஓகே? நீ சொல்லலனா நாங்க சேஃபா போக மாட்டோமா? ஆமாம், நான் சொல்லணும் அவள் சேஃபாக ட்ரைவ் பண்ண மாட்டா. நீ வேலையை மட்டும் பாரு, நான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சரியா? நல்லா பேசு. சரி, ஓகே. நான் சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போறேன். ஓகே பேப், ம். நல்லா என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ். ஓகே. எவ்வளோ தைரியம் தான் அவன் என்னை வாடி பொடின்னு கூப்பிட்டுருப்பான். சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. ஹேய் ஜாக், உள்ள வரலாமா? இன்னைக்கு என்னால வாடகை கொடுக்க முடியாது. டேய், நான் தான் ஆலன். என்னடா வேணும்? முதல்ல கதவை திறடா. என்னடா? கீழே உருண்டு வாடா.
ஓ, என்ன இங்க ஒரே புகை மூட்டமா இருக்கு? என்ன விஷயம்? ஓகே, நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? ஏய், என்ன தொந்தரவு பண்ணாத, நான் ஸ்மோக் பண்ண போறேன் இப்போ. நீ நாள் முழுக்க இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆமா, சரி, என்ன பேச வந்திருக்க? இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்போலாம் கொஞ்ச நாளா நான் பயங்கர டென்ஷனாவே இருக்கேன். கமான் ஆலன், நம்ம எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் மருந்து வச்சிருக்கோமே, ஏன் கவலைப்படணும்? நான் சொல்றத கேளு, இதை ஒரு தடவை ஸ்மோக் பண்ணி பாரு. இதை பண்ணுனா எல்லாம் சரியாயிரும். சில பேர் இதை சொல்லுவாங்க ஆல்ஃப்ரெடீசியான்னு. பொண்ணுங்களுக்கு இந்த வாசனைனா ரொம்ப பிடிக்கும். ஓ, போதையில் இல்லாம அப்பப்போ சயின்ஸை படிச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டேன்டா. தேங்க்ஸ் ஜாக். எப்படியோ நீ சிரிச்சிட்ட. நாளைக்கு காலையில் பார்க்குறேன். ஒரு நிமிஷம், நாளைக்கு என்ன? நாம 3 பேரும் பெண்ணை பார்க்கறதுக்காக போக போறோம். அட ஆமால்ல. தயவு செஞ்சு மறந்து தொலைச்சிடாத. லைன்லயே இரு, யாரோ கதவு தட்டுறாங்க. ஹே, என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க? எல்லாம் இந்த கிறிஸ்டனால தான். எங்க அம்மா விட ஸ்லோவா ஓட்டுறா. ஸ்லோவா வந்தாலும் நாங்க சேஃபா வந்திருக்கோம்ல. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிஸ் யூ கைஸ். கிரேசி நைட்க்கு நீங்க 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? என்ன பிளான்ஸ்? நீங்க போய் ரெடி ஆகுங்க. ஓகே. Come on, வா வந்து என் கூட டான்ஸ் ஆடு. மூடு இல்ல. Come on. சரி நான் போறேன். Hey. ஓ, எப்படி இருக்கு கிறிஸ்டின்? நீ ரொம்ப அழகா மாறிட. நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. நான் Tell me, what color is the sky in your world?
ஜாக் நீ இன்னும் பேக் பண்ணவே இல்லையா? பேக்கிங்கா? எதுக்காக? பெண்ணை பார்க்கறதுக்காக நம்ம இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பி ஆகணும். ஓ கடவுளே, நான் இந்த பவுலை மட்டும் எடுத்துக்கவா? என்ன நீங்க 2 பேரும் வரலையா? ஆ, வரேன். இந்த பவுலை மட்டும் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒருவேளை சிங்கிளா இருக்க லோரனை இந்த வாரம் நான் ட்ரை பண்ணா உங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை இல்ல? டேய் பென் என்ன நினைப்பான்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் பென்னுக்கு தெரியாம. அவளை விட்டது அவனோட தப்பு. நான் எதுக்காக கவலைப்படணும்? வாயை மூடுச்ச. அங்க லாரால தவிர நிறைய பேர் இருப்பாங்க. நீ யாரையாவது கூட்டிட்டு போ. பென் இப்படி பண்ணதை நினைச்சா நம்பவே முடியல. இப்படி பண்ண அவனுக்கு எப்படி மனசு வந்தது? ஜாக் அவன் சரியான மைண்ட் செட்ல இல்ல. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்திருக்கோம். இவனுக்கு எப்போ பிரேக்கப் ஆக போதும்? பின்னாடி வந்து வச்சுக்கோ மூஞ்சி பழுத்து போயிட்டு பாத்துக்கோ. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் வாங்க. இன்னும் நம்ம போறதுக்கு 4 மணி நேரம் இருக்கு. வேணும்னா அவன்கிட்ட இருக்கிற ஹூக்கா வாங்கிக்கோ. அதை அடிச்சேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சரி ஓகே, பெரிய மனசோட கொடுக்குறேன், இந்த வாங்கிக்கோ. ஜாக் இதுல ட்ரக்ஸ் இருக்கா என்ன? ஹாய். இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி என் முதுகே உடஞ்சிருச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீ இன்னும் மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். வேன் இனிமேலாச்சும் இதை குறைச்சிக்கிறது தான் உனக்கு நல்லது. இனிமே இதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்போ பிரச்சனை இல்லை. பென் லாரனை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. எப்படியாச்சும் தாண்டி போய் தானே ஆகணும். நீ ஓகே தானே ப்ரோ? ஓ ஆமாம், சாரி. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்ல. நல்ல வேலை இன்னும் உயிரோட இருக்கியே. ஹே, என்னை தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இப்போவே பார்க்கணும் போல தோணுது. ஸோ பாய். நில்லு, நானும் உன் கூட வரேன். நாள் பூரா அந்த காருக்குள்ளாரே இருந்துட்டேன். கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரேன். நான் இங்கேயே இருக்கேன். டியூட், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அதையே எத்தனை முறை கேட்பீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாரை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால இத்தோட நிறுத்து. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஓ நான் தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு. எனக்கு மயக்கமா வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாரோட தப்பு? ஜாக்கோடது தான்.
ஆமா. ஏ ஹாய் ஷெஃபர். ஹே, எப்படி இருக்குங்க காய்ஸ்? நல்லா இருக்கும். அவங்கள திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹேமர் உள்ள இருக்காளா? யா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே பாய். ஸோ நீ வெளில தனியாக நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா விட்டுட்டாங்க, வேற என்ன பண்ண முடியும்? ஐம் சாரி. என்னை பத்தி கவலைப்படாத, அவனா திருந்தவே மாட்டான். ஆமாம். ஹே, அதை பற்றி ரொம்ப யோசிக்காத லாரல். ஃப்ரீயாக விடு. தேங்க்ஸ். நம்ம 2 பேரும் ஒரு வாக் போகலாமா? யா, கொஞ்ச நேரத்துல அவங்க ரூம்ல இருந்து சத்தம் வரும், அது கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. சரியா? எங்க போறோம்? காற்று எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் போவோம். பென் எப்படி இருக்கான்? அவன்கிட்ட அதை நீயே கேட்கலாமே. அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து 10 நிமிஷத்தில் போயிடலாம். பரவாயில்ல, தேங்க்யூ. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த பென் கிட்ட இருந்து நான் தூரமா இருக்கேன். உன்னே சொல்லணும்னா நாங்கள் வந்த உடனே அவன் பண்ண வேலை என்னன்னு தெரியுமா? ஸ்மோக் பண்ணது தான். நீ சரியாக தான் சொல்லியிருக்க, அவன் திருந்த மாட்டான். சரி, அதெல்லாம் விடு. நீயும் கிறிஸ்டனும் எப்படி இருக்கீங்க? சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நேற்று ராத்திரி நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒரு ஹவுஸ் பார்ட்டிக்கு போனோம். நேத்து ராத்திரி நான் கிறிஸ்டனை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நானும் ரொம்ப பிஸியா இருந்தேன். பாம் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு நாளே சாம்பியன் ஆயிட்டேன் தெரியுமா? அப்புறம் அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க. மார்னிங் சான் பிரான்சிஸ்கோ போகணுன்னு சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. ராத்திரி ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சாங்களா? நீ அவ்வளோ ஆர்வமா இருக்க? சும்மா ஃபன்னுக்கு கேட்டேன். என் கூட வாக் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஆஃப் கோர்ஸ், நைஸ். நாளைக்கு நடக்க போற பார்ட்டிக்கு வரியா? யா, நாளைக்கு அதுதான் பிளான். நீயும் பென்னு ஒரே இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும்ல? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க தான் நிறைய பேர் இருக்கீங்கல்ல. அதான் நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். எனக்கு தெரியும். ஓ, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லவே இல்லைல்ல. நேத்து நைட் நான் யார் கூடயும் ஹோக்கப் பண்ணல. எனக்கு தெரியும். நாளைக்கு ராத்திரி மீட் பண்ணலாம் லாரன் ஷெஃபர். நீ எப்பவும் திருந்தவே மாட்டல்ல. ஆலன், கிறிஸ்டின்,
ஹலோ அலன் ப்ரோ, நீ எங்க இருக்க? நான் உனக்கு 3 முறை கால் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும், நான் இங்கே வெளில வந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஓகே தானே? நல்லா தான் இருக்கேன். ஓகே, இது கேட்க தான் கால் பண்ணேன். எங்கே போனேன்னு பயந்துறேன். சீக்கிரம் வா, பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, வந்துடுறேன். பிரச்சனை எதுவும் இல்லை இல்ல? தெரியல. நீ எங்கடா போயிருந்த? சும்மா வாக் பண்ணலான்னு போயிருந்தேன். ஏன் பயப்படுறீங்க? 6 மணி நேரத்துக்கா? ஒரு பார்க்கு போயிருந்தேன், அப்படியே அங்கே தூங்கிட்டேன். ஓகே, என்னோட கனவுல கிறிஸ்டியன் வந்தா. அதை பற்றி முழுசா சொல்லவும் முடியல. இப்ப என்ன ஆச்சு? அந்த மொக்க பீஸ இன்னுமா தொங்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசாத. ஓகே பென், அவ மொக்க பீஸ் இல்ல, ஆனா அவ இவனை மதிக்கிறதே இல்ல. பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் நாங்களே தீர்த்துக்குவோம். அடல்ட்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. ஜாக், சரிதான், போடா. Fuck கீழே you. பார்ட்டிக்கு கிளம்புறேன். எல்லாரும் கிளம்பலாம். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் வரேன்னு ஸ்பாட் கிட்ட சொல்லிட்டேன். பென், இத மறந்துட்டு போற பாரு. இவன் ஒருத்தன். இந்த பார்ட்டியில எதுக்காக இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்க? ஏன் நீ பாய்ஸ் கூட வரல? நிறைய கூட தான் தங்கி போனாங்களா, எங்கே போனாங்கன்னே தெரியல. ஓகே, அந்த பழைய ஆளனை திரும்ப கூட்டிட்டு வரலாமா? என்னோட கதை எப்பவும் முடிஞ்சிச்சு. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? உங்களால நினச்சி எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டேங்க. பசங்க நாங்கள் வச்சு அப்படி இருக்கணும்ல. எங்க பாரு, என் கூட வந்து டான்ஸ் பண்ணு. உன்னோட மைண்ட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். வா வா. ஓகே, டேய். வா வா. கிறிஸ்டின் கால் பண்ணுறேன், நீ டான்ஸ் பண்ணிட்டே வரேன். ஓகே, நீ பேசிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஓகே, ஹே பேப். ஹாய் ஆலன். ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு. இப்போ நல்லா கேக்குது. ட்ரிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. நாங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்றோம். நாங்க ரொம்ப அழகான சன்செட்டை பார்த்தோம். நீயும் இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆலன், ஐம் சாரி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். திரும்ப உன்னை எப்போ பார்க்க போறேன்னு தெரியல. இந்த ட்ரிப்க்கு வந்திருக்கே கூடாதுன்னு தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. நீ ஃபீல் பண்ணாத. அங்கே அழுகிறது பென்னா? என்ன சொல்ற? கிறிஸ்டின் லைன்ல ஏறு. பென்னுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பென், பென், உனக்கு என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு. நான் எதுக்கு மன்னிக்கணும்? என்ன மன்னிச்சிரு. பென், பார்ட்டி நடந்துட்டு இருக்க, வெளில வந்து அழுதுகிட்டு இருக்க. ஓ மை காட். கிறிஸ்டின், ஒரு நிமிஷம் லைன்ல ஏறு. நான் தப்பு பண்ணிட்டேன் அலன். ஓ மை காட் பென், வேண்டாம். பென், கம் ஆன். நீ எப்பவும் இதே தான் சொல்ற. என்னாச்சு? நான் தப்பு பண்ணிட்டேன். நேத்து ராத்திரி நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தேன். ஆலன், இதெல்லாம் உண்மையா? ஐம் so sorry. வாழ்க்கையில விளையாடிட்டு நான் உன்னை பிரதர் மாதிரி நினைச்சேன். நான் உன் பிரதர் தான். நீ என் பிரதர் கிடையாது. இங்க என்ன நடக்குது? இவன் நேத்து ராத்திரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட படுத்திருக்கான். சாரி, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவன் சொல்றது உண்மையா? ஓ
உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறல. நிறுத்துன்னு சொல்றேன். இதோட நிறுத்து லாரன். அவன் மேல என்ன கை வைக்கிறா? அதான் சாரி கேட்டல. படுடா நாயே. சும்மா விட மாட்டேன்டா. அதுக்கு மூலவரும் கையால தான் ஒரு சாவு. சாவுடா. டேய் சாவு. வேணா சொன்னா விட கேளு. மாட்டேன்டா. சாவு என் கையால தான்டா. சும்மா விட சொல்றேன் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வாயை மூடுடா. உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஏன்டா இப்படிலாம் பண்ற? டேய், உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? அவன் ரொம்ப ஓவரா பண்றான். நீ பண்ண எல்லா தப்புக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, அவன் உன்னை சும்மா விடுவானா? Fuck you, Scott. நிறுத்து பென். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஜாக். சீக்கிரம் கூட்டிட்டு போ. கவலைப்படாதடா, நாளைக்கு பார்க்கலாம். ரெஸ்ட் எடு. ஆலன், என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை எதுக்காக மன்னிக்கணும்? என் மேல கை வைக்காத. நான் ஹெல்ப் பண்ணதா முயற்சி பண்றேன். எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லை. எனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. லாரன் கேட்டது சரியாதான் இருக்கு. Fuck. எனக்கு என்ன நினைச்சாலே கடுப்பா இருக்கு. எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. உங்க 2 பேருக்குள்ள அது நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல தானே? எங்களை பத்தின விஷயத்தை விடு. அவனை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவனுக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், பிரதர்ஸ் மாதிரி இருந்தோம். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு எது தெரியுமா ரொம்ப அசிங்கப்படுத்துது? இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அவ மேல இருந்த ஃபீலிங்ஸ் இன்னும் எனக்கு போகல. லோரன் மேலையா? பெரிய பிரச்சனை தான்டா. இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாரு, இந்த சென்டிமெண்ட்ஸ் பத்திலாம் எனக்கு அதிகமா தெரியாது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க முயற்சி பண்றேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. உன் மனசு சொல்றத செய். இந்த உலகத்துல நாம பிறந்ததே 2 விஷயத்துக்காக தான். ஒன்னு காதலிக்க, இன்னொன்னு இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. ஒரு வேளை நடக்கணும்னு இருந்ததுன்னா நிச்சயமா நடக்கும்.
குட் மார்னிங். ச்சே. ஹே, நேற்று நைட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். நேற்று வாமிட் வேற பண்ணிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆமா, இந்த பிளேட்ஸ் எடுத்துக்கோ, நம்ம சாப்பிடலாம். பென் பண்ணது என்னால நம்பவே முடியல. ஐம் so சாரி. உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. உனக்கும் தான். ரொம்ப நாள் அவன் கூட இருந்தனா நம்பவே முடியல. வேற யாராவது இருந்தா எப்பயோ. அவனை பத்தி பேச வேண்டாம். ஐம் சாரி. இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் எனக்காக சொல்லல. நேத்து ராத்திரி பென் நடந்துக்கிட்டதும் ரொம்பவே தப்பு. எப்படியோ இந்த ரிலேஷன்ஷிப் முடியும்னு எனக்கு தெரியும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே இதையத்தான் சொன்னாங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலேருந்து இந்த விஷயம் தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் என் கூட இருந்தா உலகமே என் கைக்குள்ளன்னு நினச்சேன். நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல வேலை, ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாம் எழுதியிருக்கும்போது பக்கத்தில் கூட கிறிஸ்டின் இருக்கணும்னு நினச்சேன். எல்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிம்பிளான விஷயங்கள் தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அவ உனக்கானவ இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன? நோ. ஆமா, நீ உண்மையாவா சொல்ற? போகிற வழியில் சொல்கிறேன். 30 மினிட்ஸ்ல கிளம்பிடலாம். ஓகே, சீக்கிரம் வா. What? நீ அவங்கள தொந்தரவு பண்ணாத. ஓ, நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஐ மிஸ் யூ டு ஆம்பர். குட் பை பேப். என்ன ஆச்சுன்னு இப்பயாச்சும் சொல்லு. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேச மாட்டேன். சரி விடு. இன்னும் என்னால் நம்பவே முடியல. எதை சொல்ற? போன வருஷம் நேரம் யோசிச்சு பாரு. நம்ம இந்நேரத்துக்கு இந்த இடத்துல உட்காந்துருப்போம்னு யோசிச்சு பார்த்தியா? இல்லவே இல்லை. நானும் தான். ஆனா நம்ம நினைச்சு பார்க்காததால மட்டும் அது சரியான விஷயம்னு சொல்ல முடியாது. இது 100% சரியான விஷயம் தான். பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். நாம சீக்கிரமா ஜாக்கு ஒரு பொண்ணு தேடணும். ஆமா. ஸ்காட், அவங்க வந்துட்டு கதா இப்பதான் அவ சொன்னா. இப்ப யாரா உன்கிட்ட கேட்டது?
நீ எதுக்குடா கோவப்படுற? நானும் அவனும் எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால உனக்கு ஏன்டா அவ்வளோ வைத்தறிச்சல்? நீ வாய மூடு ஸ்காட். பென் விட்டதுனால தானே லாரல் இவனுக்கு கிடைச்சிருக்கா. இதுல ஸ்பெஷலா பேச என்ன நீ இருக்கு? பொண்ணுகளை இப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்றதை நிறுத்திட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாம இருந்தேன்னா அவங்களே உன்னை தேடி வருவாளுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இப்படி உண்மையை சொன்ன உடனே கோவம் இங்க வருதா? பாருங்க, 2 பேரும் உங்க வாயை மூடுங்க. ஜாக், இங்க பாரு, அவனோட நல்லதுக்கு தானே சொல்றான். தயவு செஞ்சு சண்டை போடாத. நீங்க என்ன பண்றீங்க? பரவாயில்லையே, பெண்கள் படை வந்துருச்சே. நைஸ் டு மீட் யூ ஜாக். எங்களை இன்வைட் பண்ணதுக்கு நன்றி. யூ ஆர் வெல்கம். எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா என் கூட உட்காந்து நீங்க ட்ரக்ஸ் அடிக்கிறீங்களா? இதனால தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. இங்க பாரு லோரன், இந்த கேமை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த கப்புல பால போடுங்க. போதும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால சரியா விளையாட முடியல. லாஸ்ட் பால். லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணு. என்னால முடியலன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆலன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ளீஸ். ஓகே, பேக்யா. இங்க பாரு, சில விஷயத்த நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு மோசமானவன் எனக்கு ஏற்கனவே நல்லா புரிய வச்சிட்ட கிறிஸ்டின். இங்க பாரு ஆலன், என் மேல பழி போடுறது நிறுத்து. நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளுக்கு இருக்காதுன்னு உனக்கே தெரியும். அட்லீஸ்ட் நான் எஃபர்ட்டாவது போட்டேன் உனக்கு. பாவம் லாரனுக்கு உன்னை பத்தி பாதி கூட தெரியாது. இன்னும் நீ அந்த மாத்திரைகளை போட்டுட்டு தானே இருக்க. உன் ஆன்சைட்டி பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீ ஒரு பேஷண்ட். இந்த விஷயத்துல லாரனை இழுக்காத. நான் உன் கூட இருந்ததை விட லாரன் கூட 2 மடங்கு சந்தோஷமா இருக்கேன். ஓ, எப்படியும் நீ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண தானே போற. எல்லா பழியும் ஏன் மேல போடாத கிறிஸ்டின். நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியும். நான் பென்னை தப்பா சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்தா. ஆனா நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட. ஃபக் யூ. யா, ஓகே. இங்க ஓகேவா? கிறிஸ்டன் இங்க வந்ததுனால ஆலன் என்ன எப்படி கத்துனா தெரியுமா உனக்கு? அவனுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. ஓ கம் ஆன் ஜாக். எதுக்காக நீ அவளை இழுத்திட்டு? அவன் கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல லோரன். ஆலனோட கிளாஸுக்கு உள்ள எலும்பு கூடு தான் இருக்கும். பென் பாதி பைத்தியக்காரன் தெரியுமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவனுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கான். எவ்வளவுதான் மறைச்சு வச்சாலும் அவன் முகத்துல காட்டி கொடுத்துரும். ஆகே ஜாக், நீ இன்னைக்கு நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றத கேளு லோரன். நான் சொல்றத ஒரே ஒரு முறை நீ செஞ்சு பாரு. நான் ஏன் சொல்றேன்னா ஆலன் ஒரு சைக்கோபேத். தயவு செஞ்சு நிறுத்து ஜாக். நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்க. நீயே கண்டுபிடிப்ப. போய் அவனோட பாக்கெட்டை செக் பண்ணு. உண்மை என்னன்னு புரியும் உனக்கு. ஃபக் யூ. இப்போவாச்சும் நிறுத்து கிறிஸ்டின். நீ நிறுத்து. கம் ஆன், தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. ஓகே? ஏய், சாரி நடுவுல வந்ததுக்கு. ஹேய், நாங்க ஒன்றும் பெருசா ஆர்கியூலாம் பண்ணல, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுறேன். ஜாக் என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணா? அது ஒன்றும் இல்லை.
நம்ம உள்ள பார்க்கலாம், ஓகே? இல்ல பேப், என்னாச்சு? என்னன்னு சொல்லிட்டு போ. உன்னோட பேக் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு சொல்றியா? யா ஓகே, என்ன இருக்கும்? என் வாலெட் மட்டும் தான் இருக்கு. உன்னோட ரைட் பாக்கெட்ல? அதில் ஒன்றும் இல்லை. அந்த பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. ஏன் என்னாச்சு? எதுக்காக கேட்குற? ப்ரூவ் பண்ண ஆலன், உன் பாக்கெட்ல எதுவும் இல்லைன்னு எனக்கு காட்டு. லாரன், நான் சொல்றது கேளு. இது இனிமேல நீ சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவன் கண்டுபிடிக்க தானே போறா. ஏய், நானும் உங்ககிட்ட வரேன் ப்ரோ. மரியாதை கிளம்பி போயிடுவேன். இப்ப வேண்டாம். இங்க பாரு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு நிறுத்து. நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, அதை நான் மறக்க மாட்டேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் கோவத்துல இருப்பேன்? நான் சாகுற கடைசி நாள் வரைக்கும். The fuck with you. நீ எதுக்காக எனக்காக எல்லாரையும் வெறுக்கிற? இனிமேலாச்சும் ஓப்பன் ஆயிரு. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இனிமே அப்படி இருக்காத. Come on, Alan. Come on. நீ எங்க போற? ஏற்கனவே சொன்னேன்ல, இதுல பிரச்சனை வரும்னு சொன்னேன். எதுக்காக அவங்க என்ன இப்படி பண்ணாங்க? நான் இங்க என்ன பண்றேன்? அவனுக்கு என்னோட ஹெல்ப் தேவை. லோரன், இப்ப நீ ட்ரை பண்ணக்கூடாது. எவ்வளவு பண்ணிருப்பேன். திரும்பவும் ஏலனை தேடி போகாத. சொன்னா கேளு. அதுக்கு இது நேரம் இல்லை. ப்ளீஸ் சொன்னா கேளு. போனை எடு அலன், எடு, சீக்கிரம் எடு. கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன் அலன். தயவு செஞ்சு போனை எடு அலன். நான் ஒரு முட்டாள். அலன், வரேன். என்னாச்சு? காலங்காத்தால எதுக்காக இப்படி கதவை தட்டிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நைட்டு ஃபுல்லா கால் பண்ண ஏன் எடுக்கல? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசதாண்டா பைத்தியம். லோரன் உன் பின்னாடியே நைட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தா. அவ குடிச்சிருந்தனால கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஆயிருந்தா கூட பரவாயில்ல. நான் ஒரு பெரிய முட்டாள். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம போகணும். அவளை பார்க்கணும். வாங்க போலாம். அவ இப்ப எங்க இருக்கா? அவ 996ல இருக்கா.
மிஸ்டர் ஷேஃபர், ஆலன், எல்லாம் சரியாயிடும். மிஸ்டர் ஷேஃபர் எங்க? அவர் இவளுக்காக டேப்லெட் வாங்க போயிருக்காரு. மிஸ்டர் ஷேஃபர் என்னாச்சு? என்ன மன்னிச்சிடுங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். அது ஊன் தப்பு இல்ல. அவ குடிச்சிட்டு வண்டி அவ ஓட்டினா. என்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. உன்னை பார்க்க தான் அவ வந்தா. நேத்து நைட்டு நீங்க ஜாக் வீட்ல இருந்தீங்க. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ சீக்கிரம் போயிட்டதாவும் உன்னை பார்க்க வந்ததா சொன்னா. அவ இருந்தாளா? ஆமா, அப்படிதான் சொன்னா. அவ தலையில நல்லா அடிபட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண் முழிச்சா. இப்ப அவ நல்லா இருக்கா. அதைத்தான் நாம யோசிக்கணும். இது உன்னோட தப்பு கிடையாது. நீயே உன் மேல பழி போட்டுக்காத. அவ சீக்கிரமே குணமாயிடுவா. நான் சொல்றத நம்பு. நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசலாமா? தாராளமா. நான் கேஃபேரியாக்கு போய் சாப்பிட்டுட்டு வர போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? ஓகே. நீ என்ன மன்னிச்சிரு பேப். இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப சுயநலவாதியா இருந்துட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? முதல் முறை மிஸ்டர் ரோவன் கிளாஸ்ல உன்னை பார்த்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ ரொம்ப அழகா இருப்ப. இப்ப எப்படி இருக்கியோ அப்பவும் அவ்வளோ அழகா இருப்ப. பென் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவனை பார்த்து நான் எவ்வளோ ஜெலஸ் ஆனோன்னு ஞாபகம் இருக்கு. நான் எதுக்காக முதல்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு என் மேலேயே எனக்கு கோபம் வந்துச்சு. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என் கூட இருந்து நீ என்னை சிரிக்க வைப்ப. கஷ்டத்தில் இருக்கும்போது என் ஷோல்டரில் கை வச்சு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நீயும் பென்னும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்திருந்தா உன்னை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். நீ என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு நாளுமே நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை லவ் பண்ணதுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா நீ எல்லாத்துக்குமே டிசர்விங். உன்கிட்ட நான் போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு. உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன். நீ எதுக்காக என்னை காதலிச்சியோ நான் அந்த அளவுக்கு உனக்கு உண்மையா இருப்பேன். ரொம்ப உண்மையா இருப்பேன். உன்னை பெருமைப்பட வைப்பேன். நீ என்னைக்கு என்ன மனசார மன்னிப்பியோ அது வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன். எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் எப்பவும் போல தான். தினமும் காலையில் மீட்டிங்ஸ்க்காக எழுதியிருக்கிற.
வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்க. என்ன நீ இங்க கூப்பிட்டது என்ன மன்னிக்கிறதுக்கு தானே? அதனால தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். சரி, நான் முதல்ல உங்ககிட்ட முதல்ல நான் சொல்கிறேன், ஓகே? நீ சரியாக தான் சொல்லியிருக்க. நம்ம பிரதர்ஸ். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுப்போன்னு எனக்கு புரியுது. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு எங்கே போகிறேன்னு தெரியாமல் வெறுப்பே பழக்கமாக மாறிடுச்சு. பழக்கம் வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் முழுசாக போதைக்கு அடிமையாகி நார்மல் நான் என்னங்கிறதே நான் சுத்தமாக மறந்து போயிட்டேன். நீ கிறிஸ்டியன் எனக்கு பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன். நான் உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருந்தேன். உன்னை அந்த இடத்துல கொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ இந்த நேரம் கஷ்டம்தான். ஆனால் உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. என்னை சுதந்திரமாக்கினதுக்கு நன்றி. என்னால நேரத்தை மாத்தி திரும்ப போய் நடந்ததை மாத்த முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு நாள் நம்ம பழைய மாதிரி பிரதர்ஸா இருப்போம்னு நான் நம்புறேன். ஒரு நாள். சாரி, நான் வரலாமா? வாங்க, இட்ஸ் ஓகே. பை கைஸ். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான். அவனை நினைச்சா பெருமையா இருக்கு. உண்மையா தான் சொல்றேன். வெரி வெரி தேங்க்யூ பேப். இந்த சில மாதங்கள் என்னை ரொம்ப மாற்றிடுச்சு. எல்லாத்து மேலேயும் என்னோட பார்வை முழுமையாக மாறிடுச்சு. நம்மளை பற்றியும் தான். கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எதை சொல்கிற? ஆமான்னு சொன்னது. அவங்க தினமும் காலையில் 6 மணிக்கு யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஹோ, உண்மையாவா? நான் இப்போல்லாம் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொன்னால் நீ நம்பவே மாட்ட தெரியுமா? அதை எனக்கு நிரூபிச்சாதான் நம்புவேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். வாவ், நல்லா பண்றியே. ஸோ உன்னுடைய அடுத்த வாரம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரு மினி வெக்கேஷனுக்கு போகலாமா? நீயும் நானும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே. எந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன்? உன்னோட இஷ்டம்தான். லாரன், நீ எனக்காக பண்ண எல்லா விஷயத்துக்கும் நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னோட பார்ட்னர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் என்னை மோட்டிவேட் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்திருக்கு. நான் ரீஹாபில் இருக்கும்போது அவங்க கற்றுக் கொடுத்த முதல் விஷயம் நம்பிக்கை. நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம வைக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை, நமக்கு நம்பிக்கை கொடுக்குற ஆளுங்களையும் நம்ம சுற்றி வச்சுருந்துருக்கணும். நீ எனக்கு நம்பிக்கை கொடுக்குற லாரன். அதுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அவளை பாருங்க, நான் எப்படி இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியான. இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு தோணுது. நம்ம வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த செஸ் போர்டை பார்த்து தான் விளையாடணும். ஒரு அடி முன்னாடி வைக்கிறோமா சைடில் வைக்கிறோமான்னு பார்த்து யோசிச்சு தான் வைக்கணும்.
என்னை நான் எப்போ முழுசா லவ் பண்றேனோ அப்போதான் அவளை உண்மையா லவ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு லைஃபே கற்றுக் கொடுக்கும். அப்போல்லாம் கிளாஸ்க்காக எழுந்திருக்கிறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம்தான்.